சரி சார். முதலமைச்சரா விஜய் அவர்களுடைய முதல் டெல்லி பயணம், பிரதமர் அவர்கள சந்திச்சிருக்காரு. நிதியமைச்சர் அவர்கள அட்டர் ஃபெயிலியர். சந்திச்சிருக்காரு. அட்டர் ஃபெயிலியர். நாளைக்கே ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் 6 மாதம் கழிச்சு ஏதோ ஒரு பிரச்சனையில் வருது. தாவைகள்லேருந்து ஒரு 20 பேர் விலகி வாக்களிச்சிட்டாங்கன்னா அவங்க மேலே நம்பிக்கையில்லா கட்சி தாவல் தடை சட்டம் பாயும். அப்போ அவங்க ஏதோ ஒரு நோக்கத்துக்காக ஏடிஎம்களை சேர்றாங்க. மீண்டும் அவர்கள் அந்த தொகுதியில் அது கட் பண்ணிட்டு அவர்களே அதே தொகுதியில் எம்எல்ஏ நிற்க வைக்கிறாங்கன்னா அது ஒரு வகையான ஆதாயத்தோடு வர மாதிரி தான். மாற்று நமக்கு இருக்கணும்ல. இப்போ தாவேக்கா பயத்தில் தான் அதெல்லாம் பண்ணுறாங்கன்றீங்களா? பயத்தில் தப்பு பண்ணுறாங்கன்ற. தாவேக்கா எங்களுக்கு எதிரி இல்லை. என்ன பண்ணுறது, தலைக்கு மேலே கத்தி தொங்கினுது. அவருக்கு தான், மற்றவங்களுக்கு கூட கொஞ்சம் மேலே தொங்குது, இவருக்கு கிட்டே தொங்குது. இடி கேஸுக்கு பர்மிஷன் கொடுக்குற இடத்துல யார் இருக்கா? விளக்கு தேய்ச்சா பூதம் வரும், வழக்கு போட்டால் அமலாக்கத்துறை வரும். அப்போ அமலாக்கத்துறை வர்றதுக்கு வழக்கு போடணும்ல. அந்த இடத்துல யார் இருக்கா? தாவேக்கா. அதனால தான் இப்போ தாவேக்கா எதிரியாக பார்ப்பாரா? அவர் பிரிக்க முடியாதது காங்கிரஸும் கோஷ்டி பூசலும். சேர்ந்தே இருப்பது காங்கிரஸும் கோஷ்டி பூசலும். சேராது இருப்பது காங்கிரஸ் உடைய கூட்டணி கட்சி தலைவர்கள். மைக்கேம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். முதலமைச்சர் அவர்கள் டெல்லி பயணம், பிரதமர் மற்றும் நிதியமைச்சர் கூட சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியிருக்காரு. அதிமுகவில் எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சுன்னு பார்த்தா இன்றைக்கி வெல்லமண்டி நடராஜன் அவர்கள் தாவேக்கால் இணைஞ்சிருக்காங்க. இணைஞ்சது மட்டும் இல்லை, மேலும் 2 பேர் வருவாங்கன்ட்டு ஒரு புது புயலை கிளப்பி விட்டுருக்காரு. இந்த நிலையில தான் விஜயபாஸ்கர் அவர்கள் தொகுதி மக்களோட சந்திப்பு வச்சு கருத்து கேட்டுட்டு இருக்காரு. என்ன நடக்குன்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இது ஒரு பக்கம் இருந்தாலுமே பாண்டிச்சேரியில் 47 பேர் போனதுக்கான காரணம் இபிஎஸ் அவர்களை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்ற கோரிக்கைக்காக தான் சைன் வாங்கப்பட்டது அப்படின்ட்டு புதுசாக வந்திருக்க எம்எல்ஏக்கெல்லாம் ஆதவர்ஜனா கிட்ட சொன்னதா ஆதவர்ஜனா சொன்னார். எது உண்மை, இதை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி விவாதிக்க இருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். முதலமைச்சர் அவர்களுடைய டெல்லி பயணம் முதல்வராக முன்னாடி வாசகருடைய ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். 4 எம்எல்ஏக்கள் மறுபடியும் ஒரு சந்தேகமாக கேட்டு. ஆமாம், 4 எம்எல்ஏக்கள் தாவேக்கா போயிருக்காங்க. சபாநாயகரும் அவருடைய ராஜினாமா ஏற்றுக்கிட்டாரு. கொறடான்னு ஒருத்தர் இல்லாதப்போ அவங்க கொறடா உத்தரவை மதிக்கணும்னு அவசியம் இல்லையே, அப்புறம் அவங்களுக்கு எப்படி கட்சி தாவல் தடை சட்டம் வரும் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. டெக்னிக்கலாக பார்த்தா கரெக்டுன்ற மாதிரி தோணும். ஆனால் ஒரு கட்சி அந்த எம்எல்ஏ அந்த கட்சி கொடுக்குற பி ஃபார்மில் சைன் வாங்கி தான் அந்த கட்சியுடைய சின்னத்தில் தான் மக்கள் முன்னாடி எம்எல்ஏ ஆகுறாரு. ஆமாம். கொறடா நியமனங்கள் சட்டசபைக்குள்ளே இருக்கிற விஷயம். ஒரு கட்சியில் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கட்சியுடைய தலைமையுடைய உத்தரவை மீறி இன்னொரு கட்சியை சட்டமன்றத்தில் ஆதரிப்பது அல்லது அந்த ஆதரிக்கிற வகையில் கூட்டத்தில் பங்கேற்காமல் இருப்பது, ஆப்சண்ட் ஆகிறது, இது மாதிரி நடப்பதெல்லாம் கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழே வரும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. கொறடா யாருன்றதுக்கும் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. எம்எல்ஏக்கள் கணக்கில் எந்த கட்சி மூலியமாக எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்களோ அந்த கட்சி உடைய எம்எல்ஏக்கள் ஒரு பகுதியில் பிரிஞ்சு போய் அதிகமாக இருந்தாலும் அந்த கட்சி நியமிக்கிற கொறடா தான் கொறடா. அவரை தான் சபாநாயகர் அங்கீகரிக்கணும். அவர் சொல்கிறதுக்கு இவர்கள் கட்டுப்பட்டவர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இந்த 4 பேர் சேர்ந்த 25 பேர் தாவேக்காவை ஆதரித்து வாக்களிக்கிறோன்னு வாக்களிச்சிட்டாங்க. ஆமாம். இவர்கள் அனைவரையும் தகுதி நீக்கம் செய்யணும்னு லெட்டர் கொடுத்துட்டாங்க கட்சியிலேருந்து. அதற்கு பிறகு நடந்த பல்வேறு பிரச்சனைகளில் எல்லாரும் தாய் கழகம் திரும்பிட்டாங்க. 2 பேர் மட்டும் திரும்பலை. விராலிமலை விஜயபாஸ்கரும் நம்ம இவர் சிவி சண்முகம் அவர்களும் 2 பேரும் திரும்பலை. அவர்களுக்கு சில மனத்தாங்கல்கள் இருக்குது. ஏதோ பிரச்சனை பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது எப்படி போய் முடியும்னு தெரியாது. மீதி 23 பேரில் 3 பேர் இங்கே போக, 4 பேர் இங்கே போக 19 பேர் திரும்பிட்டாங்க. எடப்பாடி தலைமை ஏற்று இன்றைக்கி கட்சி ஸ்ட்ராங் ஆகிடுச்சு, மீண்டும் ஒற்றுமையாக ஆகிட்டாங்க. இப்போ இந்த 4 பேர் அவர்கள் மொத்தமாக 25 பேர் மேலே கொடுத்த அந்த இதை வாபஸ் வாங்கியிருக்காங்க.
ஆனால் இந்த 4 பேர் விவகாரத்தில் அவர்களை தகுதி நீக்கம் செய்யணும்னு சொல்லுவாங்க. நாளைக்கு ஒருவேளை விஜயபாஸ்கரும் சிவி சண்முகம் சேர்ந்தாலும் அவர்களையும் சேர்த்து தகுதி நீக்கம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது ஒரு வெயிட் பண்ணுவாங்க. இல்லை அது சேர ஆட் பண்ணிக்கலாம். சரி. அப்போ சொல்லுவாங்க. அப்போ இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குதுன்றது தான் மேட்ரு. சபாநாயகருக்கு இங்கே ஏற்றுக்கிறாரு, ராஜினாமா ஏற்றுக்கிறாரு, சபாநாயகர் முடிவு. அதுலேயும் கூட உச்சநீதிமன்றம் ஒரு பார்வை வைக்குது. என்னது, சபாநாயகர்கிட்ட இவங்க ராஜினாமா கடிதத்தை கொடுக்குறாங்க. அதற்கு பிறகு சபாநாயகர் அவர்கள் ராஜினாமா ஏற்றுக்கொண்டேன்னு போட்டு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும். அதற்கு பிறகு இவர்கள் வேறு ஏதாவது கட்சியில் சேர்றாங்கன்னா அது பெரும்பாலும் கட்சி தாவல் தடை சட்டத்துக்கு கீழே வராது. ஆனாலும் ஒரு லாப நோக்கத்தோட பேசி வச்சுட்டு போகிறது. இப்போ குதிரை பேருன்றாங்கல்ல, ஆமாம், நான் வந்தேன்னா எனக்கு இதை பண்ணி தரீங்களா, அப்போ நான் வர்றேன். அப்போ நான் நேரடியாக வர முடியாது. பாஜக டெல்லியிலாம் தான் பண்ணிச்சு. டெல்லினா வட மாநிலங்களில் நீங்கள் வந்து சேர்ந்துருங்க, ராஜினாமா பண்ணிட்டுங்க, உங்களை அதே தொகுதியில் நிற்க வச்சு ஜெயிக்க வைக்க, இந்த கட்சியையும் உடைக்கிறது. இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் சேர்ந்து கூட்டணி அமைக்கிறாங்க பவராக. தாவைகள் ஒரு 10 பேரை விலகி வந்து இந்த கூட்டணியில் சேர சொல்கிறாங்க. சட்டப்படி கட்சி தாவல் 10 பேருக்கும் நாங்கள் எங்கள் இதிலே சின்னத்திலே கொடுத்து நிற்க வைக்கிறோன்றாங்க. என்ன பண்ணுவீங்க? சரி, அது கூட வேணாம். நாளைக்கே ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் 6 மாதம் கழிச்சு ஏதோ ஒரு பிரச்சனையில் வருது. தாவைகள் ஒரு 20 பேர் விலகி வாக்களிச்சிட்டாங்கன்னா அவங்க மேலே நம்பிக்கையில்லா கட்சி தாவல் தடை சட்டம் பாயும். அப்போ அவங்க ஏதோ ஒரு நோக்கத்துக்காக ஏடிஎம்களை சேர்றாங்க. மீண்டும் அவர்கள் அந்த தொகுதியெலாம் கட் பண்ணிட்டு அவர்களே அதே தொகுதியில் எம்எல்ஏ நிற்க வைக்கிறாங்கன்னா அது ஒரு வகையான ஆதாயத்தோடு வர மாதிரி தானே. நீங்கள் அந்த 4 பேருக்கு அதே 4 தொகுதியை கொடுக்குறாங்கன்னா அது ஆதாயம் தானே, பேசி வச்சு வர்றது தானே. அதை தான் கட்சி தாவல் தடை சட்டத்தில் முக்கியமான அம்சமாக பார்க்குறாங்க. அதை தான் அன்புமணி ராமதாஸ் எதிர்க்கிறார். அதைத்தான் மற்றவர்கள் குதிரை பேரன்னு சொல்கிறாங்க. அதையே மறுபடியும் வலியுறுத்தி இன்றைக்கி ஆதவர்ஜுனா சொல்கிறார். பலரும் வரது தயாராக இருக்காங்க. 90% பேர் வர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. இன்னும் 1 மாதத்தில் வந்துருவாங்கன்றார். இதில் அவர்கள் நான் இவருடைய கேள்விக்கே வந்துடுவோம். அதனால் இந்த 4 பேருக்கு முதல்ல எதுன்றதை தான் சபாநாயகர் பரிசீலிக்கணும். முதல்ல எது அது தேவைக்காக ஆதரிச்சு வாக்களிச்சிட்டாங்க. அதில் மனம் திரும்பியவர்களை பற்றி அந்த கட்சி கவலைப்படல. இந்த 4 பேரை தகுதி நீக்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லுது. அப்போ அதை சபாநாயகர் அதை தான் முன்கூட்டி எடுத்துக்கணும். 4 பேர் ராஜினாமாவை கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கு பல வழக்குகளில். அதனால் இது ஒரு சட்ட சிக்கலை உருவாக்கும். இப்போ அவர்கள் கோர்ட்டுக்கு போனால் 4 தொகுதிக்கும் தேர்தல் வராது. கோர்ட்டு தீர்ப்பு வந்தால் பிறகு தான் வரும். 22 எம்எல்ஏக்கள் நடந்ததில்ல. ஆமாம், அந்த இவர் டிடிவிட்ட போனோம். ஆமாம், கோர்ட்டிலேயே கேஸ் நடந்தது. அதனால் என்ன ஆகும்னா சட்டமன்றத்துடைய எண்ணிக்கை 230 ஆகிடும். ஒருவேளை இவங்க 2 பேர் சேர்ந்து 6 பேர் கொடுத்தாங்கன்னா 228 ஆகிடும். 228னா 115 காமிச்சா பிரச்சனை இல்லை. அவர்கிட்ட இருந்ததுன்னா அடுத்த 6 மாதம்லாம் ஓட்டலாம், இந்த தீர்ப்பு வர வரைக்கும். இந்த மாதிரி சில சாதகமும் இருக்குது, பாதகமும் இருக்குது. இதில் இந்த 6 பேர் இல்லை 4 பேர் நாளைக்கு நீதிமன்றம் அவங்க கட்சி தாவல் தடை சட்டத்துக்கு கீழே தான் சபாநாயகர் எடுத்துக்கணும், அது கட்சி தாவல் தடை சட்டம் தான், அவங்க பதவியை விலக்கணும்னு ஒரு வேளை தீர்ப்பு வருதுன்னா அவர்கள் தகுதி இழப்புக்கு ஆளாவாங்க. அப்படி ஒரு வேளை தகுதி இழப்புக்கு ஆளானால் அந்த 4 பேருக்கு தொகுதியிலும் இடைத்தேர்தல் வரும். ஆனால் அந்த 4 பேரும் அதில் நிற்க முடியாது. எந்த 5 ஆண்டு காலத்துக்கான சட்டமன்றத்தில் தேர்வு செய்யப்பட்டார்களோ அந்த 5 ஆண்டு கால சட்டசபை காலம் முடிகிற வரைக்கும் எங்கேயுமே நிற்க முடியாது. இல்லை இங்கே இல்லை, வேற ஒரு தொகுதியில் இடைத்தேர்தல் வருது, அப்புறமா அதில் போய் நான் நிற்கிறேன். உங்கள் பீரியடில் எந்த பீரியடோ அந்த பீரியடு கட்டு, அதோட அடுத்த சட்டமன்ற அந்த இதில் தான் அவங்க நிற்க முடியும். தாவேகாவுக்கு ஒரு பேர் வந்துடுச்சு. இந்த 4 பேர் நிற்கலனாலுமே யாரை நிற்க வச்சாலுமே ஜெயிச்சிடலாம் அப்படின்ற அந்த மனப்போக்கில் இந்த நடவடிக்கை இருக்கா? இந்த 4 பேருக்கு அப்போ ஏமாற்றம் தானே, அந்த வாக்குறுதியில் தானே வந்திருப்பாங்க. விஜயதாரணிக்கு மாதிரி அடுத்த எலெக்ஷனில் சீட்டு கொடுக்க போகிறாங்க. ஆமாம், அது அப்புறம் கதை. ஆனால் சொல்கிறேன், லாப நஷ்டம் பார்த்து வர்றதெல்லாம் சொல்கிறேன். அதனால் இன்னொன்று சொல்கிறேன், தாவேகா திரும்ப அவசரப்பட்டு தவறு பண்ணுறாங்க. அவர்களுக்கு உற்ற நண்பனாக வந்தது அதிமுக. நீங்கள் எடப்பாடிலாம் நல்ல ஒரு சாஃப்ட் கார்னரில் தான் இருந்தார். அதுக்கப்புறம் அதில் ஒரு பார்ட்டி உடனே வந்தோன்னா அவங்களோட இவங்க சேர்ந்தோடனே அதில் எடப்பாடிக்கு கடுமையான கோபம், கடுமையாக விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டார். இன்னைக்கு கூட விமர்சனம் பண்ணியிருக்காரு.
இது இல்லாமல் இப்போ திரும்பி போயிட்டாங்க. திரும்பி போகிற நிலமையிலையோ இவர்களை ஆதரித்த அந்த 25 பேருக்குள்ள அதுலேயும் ஒரு துரோகம் பண்ணுறாங்க. ஆமா. 25 பேர் வந்து உங்களை ஆதரிக்கிறாங்க. அவங்கள அமைச்சர்களை இடம் கொடுக்கல. அமைச்சரவையில இடம் கொடுக்கல. கொடுக்கலன்னா என்ன சொல்லணும்? நான் அவங்களுக்கு தர்றேங்க. இந்த பிரச்சனைலாம் முடிட்டோம். முடிச்சுட்டு வாங்க. முடிஞ்சா அந்த 7 பேர் யாராவது இழுக்க பாருங்க. நாங்கள் வந்து உங்களை தகுதியில் பண்ணாமல் பார்த்துக்குறோம். சபாநாயகர் இது பண்ணி. நீங்கள் இதை மட்டும் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் உங்களை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லணும். எதுவுமே பண்ணாமல் இந்த குழப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு அதில் இவர்கள் ஆதாயம் அடைகிறாங்க. ஒரு தடுமாற்றம் ஆகுதுல்ல. ஐயோ மறுபடியும் எடப்பாடி ஏற்றுக்க மாட்டாரோ, இல்லை அங்கே போனால் மறுபடியும் பழைய மரியாதை இருக்காதோ, சரி இப்போ என்ன பண்ணுறது சார், ஏதாவது சொல்லுங்கள் சார், உங்கள் கட்சியில் சேர்ந்துடுறேன், எங்களுக்கு அதே தொகுதியை கொடுக்குறீங்களா, ஏன்னா எப்படியும் ஜெயிப்பாங்கன்ற நம்பிக்கை. சரி வாங்க உள்ளே கூப்பிட்டு இது பண்ண. அப்படி ஒரு இது நடக்கும்பொழுது நம்ம கூட நம்பி வந்த அந்த 25 பேர் எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் அவர்களுக்கு துரோகம் பண்ணுறமேன்ற பற்றி கவலைப்படல. அப்போ நாளைக்கு எஸ்பி வேலுமணி எப்படி பார்ப்பாரு இவங்கள? ஆமாம், கண்டிப்பாக. இப்போ தன்னுடைய கட்சி ஸ்ட்ராங் ஆகணுன்றதுக்காக என்ன வேணால் செய்ய தயார்னா, நாளைக்கே இங்கே அதே வேலை நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? காங்கிரஸ்லேருந்து ஒரு 3 பேரை திமுக நேற்று நான் சொன்னல அது மாதிரி கழட்டினாங்கன்னா, காங்கிரஸ்லேருந்து, விடுதலை சிறுத்தைகள்லேருந்து, முஸ்லீம் லீக்லேருந்து 2 பேர், 2 பேரையுமே கழட்டாங்க. இல்லை அமைச்சராக நீ இருந்துக்குங்க, மிச்ச பேர் மீதி இருக்காங்க. அதான் அமைச்சராக இல்லாத இவங்களுக்கு ஆதரவு கொடுக்குற எல்லா எம்எல்ஏவும் பெருந்தொகை கொடுத்து திமுகவோ அதிமுக இழுத்துச்சுன்னா, அவங்களும் வெளியில் வந்துட்டாங்கன்னா என்ன ஆகும் உங்கள் இது நிலமை? இல்லை முக்கியமான டைமில் தடுமாறிட்டு இருக்கிறீங்க, அதாவது 120ல் இருக்கீங்க, சட்டமன்ற ஒரு நம்பிக்கை கோரும் தீர்மானம் ஏதாவது வருது, அதில் தோக்கடிச்சிட்டானா பண்ணுவீங்க? ஒரு 10 பேரை பேசி மாற்றி போட்டு தோக்கடிச்சிட்டானா பண்ணுவீங்க? மாற்று வந்து நமக்கு இருக்கணும்ல. இப்போ தாவேக்கா பயத்தில் தான் அதெல்லாம் பண்ணுறாங்கன்றீங்களா? பயத்தில் தப்பு பண்ணுறாங்கன்ற. ஆனால் பயத்தில் பண்ணுறாங்க. பயத்தில் தான். பயம் ஒரு பக்கம், எங்கே இவங்க போயிடுவாங்களோ பயம் ஒரு பக்கம், ஆணவம் ஒரு பக்கம். அதிமுக தானே போனால் போகுது போ, நான் கோச்சிக்கிறியா கோச்சிக்கோ, தப்பாக நினைக்கிறியா நினச்சிக்கோ, துரோகம் பண்ண நினைக்கிறியா அப்படியே வச்சுக்கோ. சில பேர் பண்ணுவான் தெரியுமா, ஒரு லவ் பண்ணுவான், ஒரு லெவலில் இருப்பான், இந்த பொண்ணை கழட்டி விடுவான். அது வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறிய, இது நியாயமா? நியாயம் இல்லை தான், என்ன பண்ண சொல்கிற போ. அப்படி தான் இருப்பேன். நீ அப்படி தான் இருப்பேன். இது வந்து துரோகம் இல்லையா? துரோகம் தான் வச்சுக்கோ, துரோகம் தான் பண்ணுறேன் போ. என்ன செய்ய முடியும்? என்ன ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அப்படி தான் அடாவடி தான் அப்படின்னா அதுக்கெல்லாம் ஒரு நாள் வேறு வகையில் அனுபவிப்பார். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அப்படி தான் அடாவடி தான், இன்னும் 10 பேர் இழுப்போம், இன்னும் 10 பேர் இழுப்போம் அதானே சொல்கிறார் அவர். ஆமாம். இன்னைக்கு காலைல கூட வெல்லமண்டி நடராஜன் அவர்கள் வந்து இப்போ தாவேக்கால இணைஞ்சிருக்காரு. அவர் எந்த அளவுக்கு முக்கியம் வாய்ந்த ஒருத்தர்? அவர் ஓபிஎஸ் அணியில் இருந்தார்ல, ஓபிஎஸ் அணியில் இருந்தார். அதனால் அவர் தடுமாற்றத்தில் இருந்தார். மறுபடியும் இங்கே வந்தார், எப்படியும் என்டிஏ ஜெயிச்சிரும் அப்படின்னு வந்தார். பார்த்தா இங்கேயும் ஒன்றும் வழங்கலை. அப்புறம் பார்த்தாரு, சரி 5 போகிறது மட்டும் இல்லாமல் மேலும் 2 எம்எல்கேல வருவாங்க. ஒன்று சிவி சண்முகம் அவர்கள், இன்னொருத்தவங்க யாருன்ட்டு உங்கள் பார்வைக்கு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு, சொல்லியிருக்காரு. இன்றைக்கி காலையில் விஜயபாஸ்கர் வந்து மக்களை கூப்பிட்டு கருத்து கேட்டிருக்காரு. கேட்டால் மக்களின் முடிவே என்னுடைய முடிவு அப்படின்னு இருக்காரு. இதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது இவங்க 2 பேரும் அங்கே போகிறதுக்கான சிவி சண்முகத்துக்கும் விஜயபாஸ்கருக்கும் பிரச்சனை இருக்குது. விஜயபாஸ்கர் அவங்க சசிகலாவுடைய ரொம்ப நெருங்கிய ஆதரவாளர் மாதிரி. அவர் சிவி சண்முகம் இந்த கலவரத்தில் எடப்பாடிக்கு எதிராக நின்ட்டார். இனி எப்படி இறங்கி போகிறதுன்னு அவருக்கு ஒரு தயக்கம் இருந்துன்னு இருக்குது. இன்னொன்று மன்னிப்பு கடிதம், அந்த இதெல்லாம் நடக்காது. இன்னொன்று அவரை மாற்றுங்க, இல்லை அவரை வந்து ஒரு இது கரெக்ட் பண்ண சொல்லுங்கள், இப்படியே அவர் இருந்தார்னா கட்சி அழிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி. அப்போ இந்த மாதிரி தயக்கங்கள் காரணமாக அவரும் போகிறதும் பிரச்சனையில் இருக்குது. பேச்சுவார்த்தை நடந்தும் பெருசாக வெற்றி பெற முடியல. அதனால் இவர்கள் ஒருவேளை பெருசாக ஆசை காட்டி வாங்க உங்களுக்கு நல்ல போர்ட்போலியோ கொடுக்குறோம், ராஜினாமா பண்ணிட்டுங்க, உங்களை அமைச்சர் ஆக்கிடுறோம், அப்புறம் இடைத்தேர்தல் ஜெயிச்சிங்க. சரி சார், அதிமுகவுக்கு அமைச்சர் கொடுப்போன்ட்டு நம்ப வச்சு ஏமாத்துற மாதிரி உள்ளே வந்ததுக்கப்புறம் ஏமாற்ற மாட்டாங்கன்னு எந்த அளவுக்கு நிச்சயம்? அது யாருக்கு சொல்ல முடியும்? யாருக்கு சொல்ல முடியும்? இந்த ஆட்சி திமுக ஆட்சியின் தொடர்ச்சி தான் அப்படின்றதுக்கு பல உதாரணங்கள் சொல்லலாம். எதனால் அப்படி சொல்கிறீங்க? திமுகவில் வந்து மாற்று கட்சியிலேருந்து வந்து உங்களுக்கு பதவி கொடுத்த மாதிரி இங்கேயும் கொடுக்குறாங்கன்றீங்களா? அதை வச்சு சொல்லலை. இப்போ ரெட் ஜெயண்ட்டில் செண்பகமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார். ஆமாம். அவர் தான் சினிமா இதெல்லாம் பேசுவார். சினிமாக்காரர்களை கேட்டால் ரொம்ப நியாயமாக நடந்துக்கிட்டார்,
கரெக்டாக நடப்பார். இந்த தியேட்டருக்காரங்க ஆதிக்கத்தெல்லாம் ஒழிச்சு ஒரு மாதிரி அந்த ரெட் ஜெயண்ட் வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணாங்கன்றாங்க. ஆனால் ரெட் ஜெயண்ட்டை மீறி யாருமே போய் வெளியில் தனியாக படம் கொடுக்க முடியாது யாருக்கும். மோனோபொலி. ஒரு மாதிரி மோனோபாலின்றத விட இவங்க தான் ஆதிக்கத்தில் இருக்காங்க, இவங்களை எதுக்கு பகைச்சிக்கணும் அப்படின்னு. நான் உன்னை மிரட்டல, ஆனால் உன்னை மீறி நான் எதுவும் பண்ண முடியாது, அது என்ன மீறி எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு. நான் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் தான் பெரிய ஆள், எல்லோரும் உங்கள்கிட்ட தான் வந்து படம் கொடுக்குறாங்க, நீங்கள் ரேட் ஃபிக்ஸ் பண்ணி வாங்கிக்கிறீங்க. அது ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறது உங்கள் இஷ்டம் தான். அந்த இடத்துல தான் அவர் இருந்தார். நான் ஒரு படம் எடுக்கிறேன், உங்களை பகைச்சிக்க விரும்புவோன்னா எங்கேயா இடையூறு வரும். எதுக்கு வம்பு? உங்கள்கிட்டே கொடுக்குறாங்க, பார்த்து பண்ணி கொடுங்க. சரி என்ன ரேட்டு இது? அதெல்லாம் அவ்வளோலாம் தர முடியாது, இந்த தான் ரேட்டு பண்ணிக்கோ. சரி என்ன பண்ணுறது? படமே வராமல் போயிடுச்சுன்னா சரி ரைட்டு. அப்போ அந்த மாதிரி இருந்தவர் அவங்களுடைய ஆதிக்கத்தை ரெட் ஜெயண்ட்டை பற்றி, உதயநிதியை பற்றி கடுமையாக கழுவி ஊற்றினவர் அமைச்சர் ஆதவ அர்ஜுனா. நேற்று அவர் போய் அதே செண்பகமூர்த்தியை நேரு ஸ்டேடியத்தில் உள்ள அவர் ரூமில் போய் பார்க்குறாரு. ஒரு அமைச்சர் ஒருத்தரை போய் பார்த்து உட்கார்ற அளவுக்கு ஹை ப்ரொஃபைலில் அவர் இல்லை. புரோட்டோகால் பிரகாரம் அப்படி நடக்காது. அப்படி நடக்கிற அளவுக்குன்னா அப்போ எந்த அளவுக்கு இவர்கள் வெளியில் தான் தகராறு மோதல்லாம், உள்ளுக்குள்ளே எப்படி இருக்காங்க? இதுநீங்கள் அவர் டிபார்ட்மெண்ட்டு கீழே இருக்கிறது கல்வி, அவருடைய விளையாட்டுத்துறை கீழே நேரு ஸ்டேடியம் வருது. அங்கே ஒரு அத்லெட்டிக்ஸ் சங்கத்துடைய செயலாளராக தலைவராக பொறுப்பில் அவர் இருக்கார். அது அவருக்கு அங்கே ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க, இருக்கார். அங்கே போய் இவர் போய் பார்க்குறது எப்படி கரெக்டாக இருக்கும்? அவரு வேணால் இவர்கிட்ட வந்து பார்க்கலாம். அப்போ இவர்கள் நீங்கள் எதில் சேர்ப்பீங்க? அப்போது அவரும் பவராக இருக்கார்ல, அமைச்சர்கிட்ட பவராக இருக்கார். ஆமாம். அதே மாதிரி பல அதிகாரிகள் மீண்டும் பணியமர்த்தப்பட்டிருக்காங்க, அவர்களும் பவராக இருக்காங்க. கோர்ட்டால் கண்டிக்கப்பட்டாலும் அதை பற்றி யாரும் கண்டுக்கல. இந்த ஐஏஎஸும் அப்படி, ஐபிஎஸும் அப்படி. அப்போ இந்த மாதிரிலாம் நடக்கும் பொழுது இவர் சொன்னார், திமுக தலைவர், எங்கள் ஆட்சியுடைய நீச்சி தான். அப்போ அப்படி தான் நம்ப முடியாது இருக்குது. அதனால் நீங்கள் கேட்ட மாதிரி மாற்றுக் கட்சியிலேருந்து வந்தால் அவங்களுக்கு இன்றைக்கி இவர் நம்ம புஷி ஆனந்த் பேசியிருக்கார். மற்ற கட்சியிலேருந்து வர்றாங்களே, வந்தோன்னா அவங்களுக்கு பதவி கொடுக்குறோம், கை விட்டுருமான்னு. புஷி ஆனந்த் அதில் உறுதியாக இருக்கார். மன்றத்து ஆட்கள் கட்சிக்காரங்களுக்கு கைவிடக்கூடாதுன்றதில் உறுதியாக இருக்கார். ஆனாலும் புதுசாக இவர்கள் ஆட்களை கொண்டு வந்து சேர்த்து அந்த கோரிக்கைகள் இதெல்லாம் வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ண முடியும்? இப்போ இந்த 4 பேருக்குமே 4 தொகுதியில் கொடுத்துட்டாங்கன்னா, மதுராந்தகத்தில் இப்போ மரகதகுமார் அவர்கள் கொடுக்குறாங்க. அப்போ மதுராந்தகத்தில் நின்று தோற்று போனார் அந்த தாவேக்காருக்கு என்னார்? ஆமாம், என்னன்னா ஆட்சியில் இருக்கச்சுன்னா உனக்கு வேறு ஏதாவது பண்ணித்தரேன் அப்படின்னு இதாகும். இருந்தாலும் அவன் மனசுக்குள்ளே ஒரு இது இருக்கும்ல, நம்ம அந்த ஏரியாவில் செல்வாக்காக வந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த அம்மா வந்து உள்ளே வந்துட்டாங்க, இப்போ இவங்க தானே, இனிமேல் அவங்க தானே அப்படின்ற ஒரு இது இருக்கும்ல. அதனால் இந்த மாதிரியும் விஷயங்களும் திமுக மாதிரியே தாவேக்காக்குள்ளே நடந்துக்கிட்டு வரவங்களெலாம் சேர்த்துக்கிட்டு அந்த தொகுதியில் நிற்க வச்சு பண்ணுறது. ஆனால் எஸ்பி வேலுமணி செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சிவி சண்முகம் அவர்களும் நாங்களும் ஒத்துமையாக தான் இருக்கோம், எங்கள் முடிவு தான் அவர் முடிவும். தாவேக்கால போய் அவர் சேர்ற வரைக்கும் அப்படி தான் சொல்லிட்டு இருப்பார். வேறு என்ன சொல்லுவார்னு எதிர்பார்க்குறீங்க? இல்லை சார், அவர் இப்போ ஒருவேளை சிவி சண்முகம் அவர்கள் தாவேக்கா போனதுக்கப்புறம் இந்த தரப்பையும் கூட்டிகிட்டு போக மாட்டாருன்ட்டு என்ன நிச்சயம்? எந்த தரப்பை? எஸ்பி வேலுமணி தரப்பை போய் சேர்ந்தாங்கல்ல 19. இல்லையா, அவங்க பக்கா அதிமுக கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதில் போய் நிற்கிறாங்க. இவரும் போயிடுவார். நான் சும்மா ஒரு இதுக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், தாவேக்கா போனால்ன்றதாக சொல்கிறேன். ஒருவேளை பேச்சுவார்த்தை சுமூகமாகி 2 பேர் தரப்புலையும் பேசிட்டு மறுபடியும் சிவி சண்முகம் போனாருன்னா அது பெரிய லாபம் தானே அதிமுக. சிவி சண்முகம் அதிமுக விட்டு வெளியே போகிறது பெரிய நஷ்டம் தானே. ஆமாம். அப்போ அந்த நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன என்ன பிரச்சனை, வாங்க பேசிக்கலாம், தீர்த்துக்கலாம்னா கரெக்டாக இருக்கும். இவங்க சைடு இறங்கி வரலையா, இல்லை அவர் இறங்கி வரலையா? அது இன்னும் தெரில, இன்னும் தகவல் வரல. எந்த சைடு இறங்கி வரல, ஏறி வரல. இவங்களும் பல சுற்று பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்க. எஸ்பி வேலுமணி போய் பேசிட்டாரு, அவரே பேசிட்டாரு. ஆனாலும் ஏதோ ஒத்து வரல. விஜயபாஸ்கரும் அதே மாதிரி. ஆனால் விஜயபாஸ்கர் அவர்கள் போய் பார்த்தாரு, இபிஎஸ்ஸை போய் பார்த்தாரு, எல்லாம் நடந்தது. அப்புறம் ஏதோ பிரச்சனை இருக்குது, என்னமோ நடக்குது. சரி சார், இது வந்து தாவேக்கால இணைஞ்ச செங்கோட்டையனால் இதெல்லாம் நடக்குதா, இல்லை அதிமுகலே சரி இங்கேருந்து என்ன பண்ண போகிறோம், அங்கே போயாவது எதாவது பண்ணுவோம் அப்படின்றதுனால நடக்குதா? நீங்கள் இங்கே இருக்கீங்க, ஒரு பெரிய கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணிடுறீங்க. இங்கே இருக்கிறவர் அந்த கம்பெனிக்கு வரணும்னா நேராக போய் ஹெச்ஆரை பார்ப்பாரா, அவங்கள பார்ப்பாரா? என்ன தான் பார்ப்பாரு. இயற்கை தானே. ஆமாம், அவ்வளோதான். அப்போ அங்கே ஏடிஎம்லேருந்து போனது யார்?
பெரிய தலைவராக இருக்கிறது யாராங்க? செங்கோட்டை. செங்கோட்டையன் அவர்கள். அவர் விஜய் எப்படி மரியாதை கொடுக்குறாரு? அப்போ செங்கோட்டை மூலிமா அந்த காரியம் நடக்கும். இது இல்லாமல் ஏற்கனவே ஏடிஎம்லேருந்து போய் சேர்ந்தவங்க அவங்க மூலியமாகவும் சில காரியங்கள் நடக்கும். டைரெக்டாக அந்த ஊரில் இருக்கிற பழக்க வழக்கம் இருக்கும்ல. இப்போ சிடி திருமணமாருக்கு 2 பழைய அதிமுகவில் பழைய பேர் தெரியும். அவங்க சிடி திருமணம் ட்ரை பண்ணாங்கன்னா இந்த மாதிரி நடக்கும்ல. வெறும் செங்கோட்டையன் மட்டுமா? சிடி திருமணம்னா அதிமுகவில் தானே இருந்தார். அந்த மாதிரி எங்கெங்கே சேனல் இருக்குதோ அது வழியாக உள்ளே போவோம். சரி சார், இந்த பிரிவுக்கு ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் ஆனதுக்கு அது ஒரு ரீசனாக இருக்கட்டும், இல்லை இப்போ அதிமுகலேருந்து தாவேக்காக போகிறது ரீசனாக இருக்கட்டும், இதுக்கான மிக முக்கியமான காரணம் திமுக கூட வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது தான் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படின்னு யார் சொன்னா? கேட்குறேன், ஒரு கேள்வியாக கேட்குறேன். யாதவ் வச்சு நான் சொல்லியிருக்காரு. நீங்கள் என்ன உங்கள் கேள்வி மாதிரி கேட்குறீங்க? நியாயமாக நடந்துங்க. அதை வச்சு தானே கேட்டேன். அதை வச்சு நான் வந்து அதை வச்சு நான் அப்படி சொல்கிறேன். புதுசாக வந்திருக்க எம்எல்ஏக்கள் வந்து இந்த மாதிரி சொன்னதாக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் இதுக்கு வந்து முட்டுக்கட்டை போட்டதாக, அதனால கம்யூனிஸ்ட் கட்சிகளை வந்து நான் பெரிதும் மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம ஸ்டேட்மெண்ட்டும் அதானங்க. நம்ம ஸ்டேட்மெண்ட்டுண்ணா அப்படின்னா நீ ராகுலை பெருசாக மதிக்கணும். ஆனால் ராகுலுக்கு அன்றைக்கி மரியாதை கொடுக்கல அவங்க யாருமே. ஆமாம், அதனால் ராகுலுக்கு படு அப்செட்டு. அது தெரியுமா? குறைந்த ஏன் வந்து சேர்ந்தோன்னு அப்செட்டா? என்ன அப்படிங்கிறாங்க அவங்க அப்படின்னு. குறைந்தபட்ச நாகரிகம் ஒன்று இருக்குல்ல. பதவி இருக்கிறீங்க, பதவி இருக்க போகும்போது தலைவருக்கு தன்னை அவர் விஜய் இல்லைன்னா யார் இவங்களாம் ஜீரோ தானே. அவருக்கு வணக்கம் செலுத்துறீங்க. பக்கத்தில் இந்த கட்சியை காப்பாற்றுற இடத்துல இருக்கிற எதிர்கட்சி தலைவர் நாடாளுமன்றத்தில் எப்படி பார்த்தாலும் நீங்கள் அது கூட தேவையில்லை. ஒரு பெரிய தலைவர், இந்தியாவுடைய எதிர்கட்சி தலைவர் ஒரு வணக்கம் வச்சுட்டு போதில் என்ன பிரச்சனை இருக்குது? விஜய் கோச்சுக்குவாரா? யாருமே பண்ணலையே. சரி, பதவி எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் விஜயை பார்த்து வணக்கம் சொல்கிறீங்க. அப்போவும் அவர் எஞ்சி நிற்கிறார். இவர் ஆதவர்ஜுனா உட்பட ஆமாம், யாருமே பெருசாக ஒரு மரியாதை கொடுக்கலையே. முதல்ல கீழே சேர் போட்டிருந்தாங்கன்னு சொன்னாங்க. அப்புறமா தான் செல்வ பெருந்தகையெல்லாம் பிடிச்சி கத்த ஆரம்பித்தோன்னா அவர் வரமாட்டார் அப்படின்னோன்னா அதுக்கப்புறம் மேலே சேர் போட்டிருக்காங்க. அதான் வந்துட்டாங்களே, வெளில போனால் அவங்களுக்கு தான் லாஸ் அந்த மனப்பான்மையோ இருக்கலாம். 5 பேர் தானே நம்மளை நம்பி இருக்காங்க. அந்த பார்வையெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. ஸ்டாலின் அழிஞ்சதுக்கு காரணமே அதுதான். திமுக இன்னைக்கு நடுத்தரில் நிற்கிறதுக்கு இது காரணமே தானா? இதை எப்போ சொல்ல, நான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். அவர் வந்து எப்போ 2019க்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், எழுதியிருக்கேன். ஏன்னா கலைஞர் பார்வை, ஸ்டாலின் பார்வை ரெண்டும் வித்தியாசம் இருக்குது. கலைஞர் பார்வையில் கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், பாமக இவங்களெல்லாம் எப்படி பார்த்தாருன்னா மக்கள் முன்னாடி அவங்களுக்கு இருக்கிற மரியாதை, அந்தந்த தொண்டர்கள்ட்ட இருக்கிற ஒரு மரியாதை, இவங்க எல்லோரும் நம்ம கூட இருந்தால் ஒரு சமூக நீதி கூட்டணி. திமுக ஒரு பெரிய மரியாதை. இவங்க வந்திருக்காங்க, அவங்க வந்திருக்காங்க, மற்றும் பிறர் பல்லாம் வந்திருக்காங்க. ஓட்டு போடுமா மின்னல் அப்படின்னா ஜனங்க ஓட்டு போடும். ஆனால் ஸ்டாலின் எப்படி பார்த்தாருன்னா கம்யூனிஸ்ட் கட்சியா, ஊருக்கு 2000 ஓட்டு 1000 ஓட்டு வச்சுக்கிறோங்களா? பாமகவா ஊருக்கு 3000 ஓட்டு 4000 ஓட்டு வச்சுக்கிறோங்களா? விடுதலை சிறுத்தைகளா 2000 ஓட்டு 3000 ஓட்டு வச்சுக்கிறோங்களா? காங்கிரஸ் கட்சியா என்ன ஓட்டுக்குது? இந்த பார்வைலாம் பார்த்து அவர்களை அலட்சியமாக நடத்தினார். விடுதலை சிறுத்தைகள்லாம் கோச்சிக்கிட்டே போனார். நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2016 நாங்கள் 200 சீட் நிற்க போகிறோம், நீங்கள் வெளியே போங்கன்னு சொல்லி துரத்தி விட்டாருன்றதை அவர் கௌரவமாக சொன்னார் திருமாவளவன். நீங்கள் உங்கள் வழியை பார்த்து கொள்ளுங்கள் என்று ஸ்டாலின் என்னிடம் சொன்னார். கூட்டணியில் இருக்காங்க, அவங்களுக்கும் உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கணுமா வேணாவா? கண்டிப்பாக கொடுக்கும். கலைஞர் வாரி கொடுத்தாருங்க. 2006 அவருக்கு என்ன பிரச்சனை வந்தது? எல்லாருக்கும் கொடுத்துட்டாரு. லாஸ்ட்டில் பார்த்தா அவர் 131 தொகுதியில் நிற்கிறாரு திமுக. அதனால தான் துணித்தார். இவங்கள மாதிரி டைட் பண்ணியிருந்தாருன்னா அவர் அறுதி பெரும்பான்மை வந்திருப்பார், மைனாரிட்டி கவர்மெண்ட் வந்திருக்காரு. அப்போ எல்லாரையும் மதித்து கொடுக்கணுன்ற அந்த பார்வை இருந்ததில்ல, இவங்களுக்கு இல்லையே. நீங்கள் கிளம்புங்க, நாங்கள் அதிகமாக நிற்கணும்னா அப்போ எதுனா வியாபாரமா? ஒரு சமூக நீதி பார்வை இல்லைல்ல. இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் அதிமுக இருக்கணும், திமுகவும் இருக்கணும், அப்போ தான் சமூக நீதி இருக்கும். இந்த தாவேக்காவை மட்டும் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா ஆட்டம் ஜாஸ்தியாகிடும். குதிரைக்கு கடிவாளம் இப்போவே ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொல்லலாமா? அப்படிலாம் சொல்ல முடியாது. நான் எடுத்தோன்னே விமர்சனத்துக்குள்ளே போக மாட்டேன். போக போக தான் பார்க்கணும். எடுத்தோடனே நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுறாங்கன்னு தான் சொல்கிறேன். டெண்டர்லேருந்து பல விஷயங்கள், சில விஷயங்கள் கற்றுக்குறாங்க.
அதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கலாம் நீங்கள் முடிவு பண்ண முடியாது. அன்றைக்கி போக்குவரத்து அமைச்சர் நேராக போயிட்டு கிளம்பாக்கத்தில் எல்லாருக்கிட்டையும் வாயாடி அவன் வாயை அடைச்சி என்னென்னவோ பண்ணி ஏதோ பண்ணி பஸ் ஏற்றி அமுச்சு விட்டாங்கன்றார். அப்போ அவருக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவத்தை என்ன பண்ணுவார், அடுத்து உட்காந்து அதிகாரிகள்கிட்ட பேசுவார். இந்த அதிகாரி வர்க்கம் இருக்க அது ஒரு யதார்த்தத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. இதை இப்படி பண்ணலாங்கன்னா பண்ணவே மாட்டாங்க. தப்பாகவே யோசிச்சு தப்பாகவே போய் வம்பு இழுத்து விட்டு பெரிய பிரச்சனையாகி விட்டுருவாங்க. அந்த இடத்துல அமைச்சர்கள் தான் முடிவெடுக்கும். அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிளாம்பாக்கத்தில் ஏதோ பண்ணியிருக்காரு. இந்த அனுபவத்தை வச்சு அடுத்து ஒரு பண்டிகை வரும்பொழுது பண்ணாருன்னா அவருக்கு யூஸாக இருக்கும். இதே மாதிரி போகணும். செந்தில் பாலாஜிக்கிட்ட அது ஒரு தன்மை இருந்தது. நேராக வந்துடுவார், கோயம்பேடுக்கு வந்துடுவார். அப்படி இப்படி மிரட்டுவார், சீன் போடுவார் எல்லாம். அடுத்து வேறு யாரும் போக்குவரத்து அமைச்சர் இந்த சிவசங்கர்லாம் பெருசாக வந்த மாதிரி தெரியல. அதனால் இப்போவும் சொல்கிறேன், இந்த கோயம்பேடு, கிளாம்பாக்கம் இதெல்லாம் கூட பரிசீலிக்கலாம். திமுக எடுத்தால் அப்படி தான் பண்ணணும்னு அர்த்தமா? கோயம்பேடுலேருந்து மறுபடியும் பேருந்துகளை இயங்க வச்சா என்ன தொல்லை இருக்க போகுது? அது யோசிங்க. ஏன் சொல்கிறேன்னா, கிளாம்பாக்கத்துக்கு போகிறதே வெளியூர் போகிற மாதிரி இது. வெளியூர் போயிட்டு அங்கேருந்து வெளியூர் போகணும். அதை அவங்க திமுருக்கு பண்ணாங்க. வெளியூர்லேருந்து வந்து இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு வெளியூருக்கு வரணும். 2 வெளியூர். எங்கே பாருங்க வந்துட்டோமா கிளாம்பாக்கம் அப்படியா? அப்புறம் அங்கேருந்து எப்போ வருவேன்? என்ன ஆகுறது? நீங்கள் என்ன தான் பஸ்ஸு கிஸ்ஸு மெட்ரோ கிட்டோன்னு இருந்தால் கூட அதுக்கு முன்னாடி அந்த வசதிகள் வர்ற வரைக்கும் பாதி கோயம்பேட்டிலேருந்து இயங்குறது. அதெல்லாம் சில இது மட்டும்தான் இயங்குது கோயம்பேட்டிலேருந்து. நீங்கள் அந்த இதெல்லாம் இல்லை கோயம்பேட்டிலேருந்தும் கிளம்பி கிளாம்பாக்கமாக அட்டன் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அந்த சைடுலேருந்து வரவன் கிளாம்பாக்கம் வந்துடுவான், இந்த சைடில் இருக்கிறவன் கோயம்பேடு ஏறுவான், இங்கேருந்து பஸ்ஸு அங்கே போவோம். இந்த மாதிரிலாம் பண்ணணும். மெயின் காரணம் சொன்னதே கூட்ட நெரிசல் தானே சார் சொன்னாங்க. அசல் இவங்களே கூட்ட நெரிசலை உருவாக்கிட்டாங்க. இதில் இன்னொன்று வந்து பேருந்துகள் எண்ணிக்கை. இப்போலாம் வந்து வேலைக்கிழமை பண்டிகை வேலைக்கிழமை ஏதாவது லீவ் வந்தாலே எல்லாம் கிளம்பிடுறாங்க. வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் எல்லாம் பாதி டிக்கெட் ஒர்க் ஃப்ரம் ஹோம். அது வீட்டில் உட்காந்து முடிச்சதுனால இப்படியே கிளம்பிடுது. இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது. அப்போ நீங்கள் பேருந்துகளே அதுக்கு ஏற்ற மாதிரி இயக்கணும். அப்போ அந்த வேலையை தாவேக பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சிலர் செயல்படுறவங்க இருக்காங்க. ஆனால் நான் சொல்ல வர்றது வந்து அரசியல் ரீதியாக நீங்கள் ஒரு ஆணவத்தன்மையோடு நடக்கக்கூடாது. என்ன அதிமுக தானே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கு, கட்சி ஒன்றும் இல்லாமல் போகுது. நீங்கள் நியாயப்படி உங்கள் கோபம் திமுக மேலே இருக்கணும். ஆனால் திமுககாரங்க கூட உறவு வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ சொன்ன செண்பகமுத்து உறவு வச்சுக்கிறீங்க. திமுகவில் இருந்த உங்களுக்கு திமுககாரங்க பேச்சை கேட்டுக்கிட்டு உங்களுக்கு தொல்லை கொடுத்த அதிகாரிகளே அதே பதவியில் வச்சுக்கிறீங்க. திமுக மாதிரியே இயங்குறீங்க. ஆனால் அடிக்கிறதுலாம் அதிமுக அடிக்கிறீங்க. தெரியுதா? உங்களை சர்வே ஆகுதா அதிமுக அடிக்கிறீங்க. திமுகவும் அதிமுகவும் இல்லைன்னா கண்டபடி போய் குறுகிய காலத்தில் உங்கள் மதிப்பை மக்கள்கிட்ட இழந்துருவீங்க. இன்னும் அப்படியே பட்டயம் போட்டு கொடுத்துருக்காங்களா யாருக்காவது? விஜய்னா அவர் எப்போவுமே நல்லது பண்ணுவார், அவரை ஏற்றுக்கணும்னா அப்படிலாம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக கருத்துக்கள் மாற ஜனங்களுக்கு அப்படியே மாறிடும். வேஸ்ட்டுப்பா அப்படின்னு இதெல்லாம் இருக்குது. அதனால் பார்த்து தான் போகணும். இந்த மாதிரி கட்சிக்குள்ளே சுரண்டுற வேலை இதெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா மரியாதை போயிடும், பொலிட்டிக்கலாக மரியாதை போயிடும். அப்புறம் இந்த ஆணவத்தனமாக பேசுறதுல இன்னும் 90% அதிமுகலேருந்து வர ரெடியாக இருக்காங்கன்னா அதெல்லாம் பேசக்கூடாது. இதெல்லாம் தவறு. ஒரு கட்சியை அழிக்கிற மாதிரி ஒரு இறங்கி ஒரு அமைச்சரே பண்ணுறான், அதிகாரத்தை வச்சு தானே பண்ணுறாங்க. அப்போ இதை தானே குதிரை பேரன்றாங்க. இவங்களே வந்து எதிர்கட்சிகளை நைஸாக காலி பண்ணுறதை விட்டுட்டு எதிர்கட்சிகளை ஒன்று சேர்க்குற வேலையை பண்ணுறாங்க. நாளைக்கு திமுக அதிமுக ஒன்று சேர்த்து வச்சுங்க நியாயம்ன்றாங்க ஜனங்க. கண்டிப்பாக சேர்ந்தாகணும். சரி சார், இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்குறேன் சார். அதிமுகலேருந்து தனியாக எடுத்துகிட்டு வராங்க ஒரு சைடு, திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணியில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஒரு சைடு. கூட்டணி இல்லாத திமுக அப்படின்னு தான் இருந்திருக்கு தேர்தலை பொறுத்தவரை. இந்த சைடு அதிமுக பிரிஞ்சுட்டே வருது. ரெண்டு பேரையும் தனிமைப்படுத்துகிறதா ஒரு பாயிண்ட் வருது இல்லை? நான் அதுதான் நான் இப்படி சொன்னேன். நாளைக்கே இந்த உதிரி கட்சிகள் உங்களை ஆதரிக்கிற கட்சிகள் உங்களை விட்டு விலகாமல் இருக்கணும்னா காரணம் அதிமுக கூட்டணி எப்போ இருந்தாலும் ஆதரவு கொடுப்பாங்க. அதிமுகவோட நட்பில் இருக்காங்கன்னா இவங்களும் பயந்துட்டு இருப்பாங்க. நம்ம போயிட்டாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அதுக்கு நம்ம வாழ்க்கையை கற்றுக்கணும், நம்ம இப்படியே இவங்களை ஆதரிப்போம்னு ஆதரிப்பாங்க. இப்போ அங்கே அதிமுகவே இல்லை, ஆதரவே இல்லை. இப்போ கிட்டத்தட்ட அந்த நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ சின்ன விஷயத்தில் கூட இவங்க கூட்டணி கட்சிகள் தலைக்கு மேலே ஏறி உட்காந்துக்காது. இப்போ இதுக்கே டிஎம்கேயோட டாமினேஷன் அந்த கட்சிகள் மூலிமா தாவேக அழுத்தம் வருமா வராதா? மத்திய அரசோட கொஞ்சம் இணக்கமாக போய் ஏதாவது காரியம் சாதிச்சு நாட்டுக்கு ஏதாவது நம்ம எதாவது பண்ணலான்னு விஜய் யோசிக்கிறாருன்னா
திமுக இந்த கூட்டணி கட்சிகளை வச்சு நெருக்குமா நெருக்காதா? உங்களுக்கு தலைவலி வருமா வராதா? புதிய கல்விக் கொள்கையே வச்சுக்கங்க. மத்திய பள்ளிகள் அதிகம் வரணும்னு நேத்து அமைச்சர் சொல்றாரு. ஆனால் நவோதயா பள்ளிகளும், இந்த பிஎம்சி ஸ்கூலும் வர்றதுக்கு நல்ல விஷயம் அது. அத வந்து விஜய் இவர்கள மாரி இல்லாம, புத்திசாலித்தனமா யோசிச்சு நம்ம புள்ளைங்க நல்லா இருக்கணும்னு கொண்டு வராரு வச்சுக்கங்க. திமுக அத அரசியல பண்ணணும்னு விடுதலை சிறுத்தைகளையும், இடதுசாரிகளையும் மற்றவர்களையும் தூண்டி விட்டு பண்ணா என்ன பண்ணுவீங்க? இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் பண்ணா என்ன பண்ணுவீங்க? மோடி இங்க வராரு. இவர்கள் என்ன பண்ணாங்க? மோடி வந்தா போய் பார்க்க மாட்டாங்க. பெரிய இவங்க சம்மந்தம் பண்ணிக்கிறாங்க. சம்மந்தி சண்டை. என்ன அரசியல் பாருங்க நம்ம ஊர்ல. பிரதமர் தானே அவரு. அவரு என்ன பாஜகவுடைய தலைவரா அவரு? பிரதமருங்க. பிரதமர் வர அந்த புரோட்டோகால் மதிக்கணும். நிதி ஆயோக் கூட்டம் வச்சு அவங்க போமாட்டாங்க. சம்மந்தி சண்டை. நாட்டுக்கு தேவையான விஷயம் தானே. தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயம். எல்லா மாநிலங்களுடைய முதல்வர்களும் கலந்துக்குவாங்க. அதில நீங்களும் போய் கலந்துக்கிட்டு நமக்கான தேவைகள அங்க தான் பேச முடியும். ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம். போமாட்டாங்க. இல்லாட்டி போயிட்டு தலையாட்டு வந்துருவாங்க. வெளியில வந்துட்டு ஐய்யய்யோ! ஐய்யய்யோ! கொத்துதே, கொடையுதே, ஜிஎஸ்டி ஏத்திட்டாங்க பாருங்க. அவங்க பார்லிமெண்ட்ல வச்சு அந்த அம்மா செய்யின்னு செய்வாங்க. நீ சொல்லு. ஜிஎஸ்டி கவுன்சில்ல நாங்களா இருக்கிறோம்? மாநில முதல்வர்கள், நிதி அமைச்சர்கள் அவங்க தானே இருக்காங்க. ஆமா. நீங்க தானே முடிவு எடுக்கிறீங்க. நீங்க கூடி எல்லாம் முடிவு எடுத்துட்டு, எங்கள போய் அடிச்சீங்கன்னா என்ன நியாயம்? அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க. பதிலே சொல்ல முடியாது. "ஏய் உட்றா மாப்ள, வெளில கட்லெட் நல்லா இருக்குதாம், சாப்பிட போலாம் வா" அப்படின்னு கிளம்பி போயிடுவாங்க. மேகதாட்டு அணை. இன்னைக்கு ஐய்யய்யோ! நேரு குதிக்கிறாரு. அப்படியே வாயில வயித்துல அடிச்சுக்கிறாரு. 39 எம்பியும் நம்ம பல தடவ கேட்டிருக்கோம். ஞாபகம் இருக்குதா? பார்லிமெண்ட்ல மேகதாட்டு அணை சம்பந்தமா ஏன் ஸ்தம்பிக்க வைக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் பெரிய பிரச்சனை பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன் எடப்பாடி பழனிசாமி கேட்டார்ல, காவிரி பிரச்சனையில 12 நாள் நாங்க பார்லிமெண்ட்ட ஸ்தம்பிக்க வச்சோம். நீங்க என்ன பண்ணீங்க? இன்னைக்கு உட்காந்து டிகே சிவகுமார் ஏன் அவ்வளோ தைரியமா பேசுறாரு? இவர்கள் ஒண்ணும் இல்லன்றதுனால தான். இப்ப அவரு இவர்கள்கிட்டயே நண்பராம் டிகே சிவகுமார். விஜய்க்கு எதிரா வந்து பேசுவாராம். அந்த கோஷ்டி இது. காங்கிரஸ்ல இன்னொரு கோஷ்டி. சிதம்பரம், டிகேஎஸ், அவரு அங்க இருக்காரே இவரு கார்கே. இவங்கலாம் ஒரு கோஷ்டி. அது கூட திமுக சேர்ந்துக்குமா. விஜய்க்கு எதிரா அவர் பேசிட்டுலாம் போவாராம். ஆனால் ராகுல் இவங்கலாம் இங்க இந்த கோஷ்டி. ஆனால் அதே டிகேஎஸ் அங்க போய் மேகதாட்டு கட்டியே தீருவோம் அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கிற திமுக வந்து சும்மானா ஒரு அறிக்கை விட்டு விஜய் என்ன பண்றாருன்னு கேட்பாங்க. ஏன் டிகேஎஸ் நேரா பேச வேண்டியதுதானே? எம்ஜிஆர் பண்ணியிருக்காருல்ல. காவிரி ஒப்பந்த பிரச்சனையில குண்டுராவ் மினிஸ்டர், ராமகிருஷ்ண ஹெக்டே முதலமைச்சர். இவரு ராமகிருஷ்ண ஹெக்டேவை போய் பார்க்கணும். உடம்பு சரியில்லை அவருக்கு. போய் பார்க்கணும். அப்போ தென்னிந்தியாவை 4 ராமர்கள் ஆண்டார்கள். ராமச்சந்திரன் தமிழ்நாடு, ராமகிருஷ்ண ஹெக்டே கர்நாடகா, என்டி ராமாராவ் ஆந்திரா. அப்போ ஒரே தான், தெலுங்கானா கிடையாது. ராமச்சந்திரன் கேரளா கவர்னர். 4 ராமச்சந்திரர்கள் தென்னகத்தை ஆண்டார்கள்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ராமச்சந்திரன் அங்கேருந்து அந்த ராமச்சந்திரன் நாணயன் ராமகிருஷ்ண ஹெக்டேவை பார்க்க போகிறாரு. அப்போ அவர் வந்து குண்டுராவுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு எம்ஜிஆர், ரசிகர் அவருக்கு எம்ஜிஆருக்கு. போனோன்னே சாப்பாடெலாம் சாப்பிட்டு தண்ணி ஆனால் தண்ணிலாம் வேணாமா, என்ன உன் பையன் தான் தண்ணியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அப்புறம் எப்படி நான் வந்து இது பண்ணுறது அப்படி இப்படின்றாரு. உடனே அவங்க அம்மா பேசுகிறாங்க, இல்லை குண்டுராவ் இல்லை நம்ம பேசுவோம் பண்ணுவோம் அப்படின்ட்டு டக்குன்னு ராமகிருஷ்ண ஹெக்டே கும்பலாக இவங்களே 2 பேரும் போய் பார்க்குறாங்க. ஒப்பந்தம் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை, அது உடனே தீர்த்து வைக்கப்படுது. இதானே ஒரு மனுஷனுக்கு அழகு. எம்ஜிஆர் இந்த மாதிரி சத்தம் இல்லாமல் பல வேலை பண்ணியிருக்காரு. இப்போ என்ன சொல்ல வரீங்க? ஒருத்தர் அங்கே உடம்பு சரியில்லாமல் போகணும், இங்கேருந்து பார்க்க போகணுன்ட்டு நீங்கள் தாவேகாவுடைய இது மாதிரி கேட்குறீங்க. நான் என்ன பண்ணுறது? அப்போது இந்த மாதிரி ராஜதந்திர நடவடிக்கைகள்லாம் பண்ணணும். ஆனால் இவர்கள் என்ன பண்ணாங்க? ராமகிருஷ்ண ஹெக்டேமா கூட எம்ஜிஆர் எப்படி ஒரு இது பண்ணாரோ அந்த மாதிரி டிகேஎஸ் உங்களுக்கு சொந்தக்காரர் தானே. ஆட்சி வந்தப்போ நீங்கள் தானே யோட இதெல்லாம் கலந்துக்கிட்டீங்க, வெற்றி விழாலாம் கலந்துக்கிட்டீங்க. ஸ்டாலின் என்ன பண்ணாருன்னு கேட்குறேன். ஒன்றும் பண்ணலல்ல. அதை சொல்ல வரேன். 5 வருஷமா 4 வருஷமா ஒன்றும் பண்ணாமல் இப்போ வந்து டிகேஎஸ் நாங்கள் கட்டியே திருவணுன்னு சும்மானா இவர்கள் அறிக்கை விட்டு என்ன பண்ணுறீங்க விஜய்ன்னு கேட்குறாங்க. எதிர்கட்சி தலைவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. உங்களுடைய முன்னாள் முதல்வர் என்ன பண்ணுறாரு? அறிக்கை விடல. ஆமாம் அப்படின்னு கேட்குறாரு. அதனால் இந்த மாதிரி இதில் வந்து அரசியல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணுவீங்க? இந்த சைடு அதிமுக ஆதரவை நீங்களே வீணாக கெடுத்து விட்டீங்க. அதான் சொல்கிறேன், ஒரு மசோதா கொண்டு வர்றீங்க,
பொட்டுன்னு போட்டு கவுத்தி விட்டா என்ன பண்ணுவீங்க? ஆமாம். இந்த மசோதாவுக்கு எங்களுக்கு விருப்பமே இல்லை அப்படின்ட்டு விடுதலை சிறுத்தைகள் எல்லாமே மினிஸ்ட்ரியில் இருந்தாலும் எதிர்த்து வாக்களிச்சிட்டாங்க. என்ன பண்ணுவீங்க? அதனால் அதோடைய சீரியஸ்னஸ் உங்களுக்கு தெரியல. தெரியல. சார் நேரு அவர்கள் வந்து சமீபத்தில் பேசியிருந்தாரு. என்ன பேசியிருந்தாருன்னா, தாவேகா இந்த அளவுக்கு வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கல அப்படின்னு பேசியிருந்தாரு. ஆணவம். ஆணவம். வேற என்ன? இதே நேரு தான் 2011 கலைஞர் வந்து தேர்தலில் பிரச்சாரம் பண்ணிட்டு எங்கள் மாவட்டத்துக்கு வந்தார். என்கிட்ட வந்து கேட்டார், எப்படியா இருக்குது அப்படின்னாரு. அண்ணன் செம்ம சூப்பராக இருக்குதுண்ணே, அவ்வளோ தொகுதி நம்ம தானே அப்படின்னாரு. உன் தொகுதியை காப்பாற்றியா அப்படின்னாரு. என்ன சொல்கிறீங்க? வர்ற இதெல்லாம் சரியாக தெரியல, 20லேருந்து 25 தொகுதி ஜெயிச்சா பெரிய விஷயம்ன்றாங்க, அதனால் உன் தொகுதியில் நீ காப்பாற்றிக்க பாரு அப்படின்ட்டு போனாராம். அப்போ அவர் முதலமைச்சர் உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டு அவர் கரெக்டாக பயந்து போய் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. வெளியிலையும் அவருடைய எல்லார்ட்டையும் பேசுறது இருக்கிற நிலைமையெல்லாம் பார்க்கும்பொழுது அவர் ஏற்றுக்கிறார் உண்மையை. இந்த தடவை நம்ம தோக்குறோம், 20 தொகுதி வந்தால் பெரிய விஷயம். அதே மாதிரி 23 தான் வந்தாங்க. அவர் தோற்று போனார் நேரு. அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் ஒரு தலைவனாக எப்படி செயல்படணுன்றதுக்கு கலைஞர் உதாரணம். இவர்கள்லாம் எப்படி செயல்பட்டாங்க? ஒரு 4-5 ஸ்ட்ராட்டஜி டீம் வச்சுக்கிட்டு உளவுத்துறையை இவர்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறது. அப்படியே பார்க்கும். இந்த நானே ராஜா நான் மந்திரி நானே மந்திரி படம் பார்த்துறீங்களா? விஜயகாந்த் இருப்பார், கூட ஒரு 4-5 அடிப்பொடிகள் இருப்பாங்க. அவர் என்ன கேட்குறாரு அவருக்கு ஏற்ற மாதிரி பதில் சொல்லணும், இல்லைன்னா பளிர்னு விழும். அதில் ஏதோ ஒரு பேப்பர் விளம்பரம் வரும், இவரை நையாண்டி பண்ணுற மாதிரி இருக்கும், அதை படிச்சுடுவான் ஒருத்தன். பாரு ஒன்று ஏன்டா அது மாதிரி பண்ணுறா அப்படி இப்படின்னு அந்த இன்டர்வியூ ஒன்று நடத்துவார் பாருங்க. ஆமாம். அது அவன் பயந்து அவன் பதில் சொல்லுவான், அண்ணே அடிக்கலைன்னா ஒன்று சொல்லட்டுமான்னுவான். சொல்கிறா அப்படின்னாப்புல. இல்லைண்ணே நீங்கள் முதல்ல அங்கே கேளுங்கண்ணே அப்புறம் நான் சொல்கிறேண்ணே அப்படின்னு. அந்த மாதிரி இவர்கிட்ட போயிட்டு அண்ணே அடிக்கலைன்னா ஒன்று சொல்லட்டுமா அப்படின்னு, என்ன நம்ம கட்சி இவ்வளோ தான் சீட்டு வர மாதிரி இருக்குன்னா பள்ளின்னு அடிச்சிடுவார். அதனால் என்னது ஒரு இது கூட ஒரு கதை கூட சொன்னாங்க. ஏதோ ஒரு தொகுதியில் எப்படி இருக்குன்னா சூப்பராக இருக்குன்ட்டாங்க. யாரு? சண்முகம் சொன்னது தான் சொல்கிறீங்களா? இல்லை இவங்க திமுககாரங்கள. அப்போ உண்மை என்ன சூப்பராக இல்லைன்றது. அப்போ இவர்கிட்ட மாற்றி சொன்னால் திட்டுவார், அதனால் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசியிருக்காங்க. அப்போது நீங்கள் உண்மையை தான் எது கேட்கணும். எனக்கு தேவையான சந்தோஷமான செய்தியை சொல்லணும், என்ன நடக்கும்? அதே நான் உண்மை சந்தோஷமாக தான் சொல்லுவாங்க, உண்மையை சொல்ல மாட்டாங்க. அதுதான் நடந்தது. அப்புறம் ஸ்ட்ராட்டஜி டீமு இவ்வளோ இருந்தும் ஒரு முதலமைச்சர் தோக்கிறத இவங்களால் கண்டுபிடிக்க முடியல. அப்படியே அர்த்தம்? அப்படி இல்லை, தோப்பாருன்னு தெரியும், அது சொல்கிறதுக்கு அவர்கிட்ட சொல்லாமல் மறைச்சி வச்சுட்டு கவுத்தி விட்டாங்க. உளவுத்துறையில் கேட்டால் என்ன சொல்கிறாங்க? சார் தோற்றுருவார்னு தெரியும், சிக்கல் இருக்குதுன்னு சொல்கிறோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சேகர்பாபு சொல்லிட்டு பண்ணுறாரு. அப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க? அப்போது இந்த மாதிரி விவகாரங்களில் எனக்கு என்னென்னு யதார்த்தத்தை மறந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ நேரு சொன்னது தான் நடக்கும். என்ன சொன்னார்? அதாவது தாவேகா இந்த அளவுக்கு வருவாங்க நாங்கள் எதிர்பார்க்கல. அதுக்கடுத்து ஒன்று சொன்னாங்க. என்ன சொன்னாருன்னா, தாவேகா எங்களுக்கு எதிரி இல்லை. என்ன பண்ணுறது, தலைக்கு மேலே கத்தி தொங்கினுக்குது அவருக்கு தான். மற்றவங்களுக்கு கூட கொஞ்சம் மேலே தொங்குது, இவருக்கு கிட்டே தொங்குது. இடி கேஸுக்கு பர்மிஷன் கொடுக்குற இடத்துல யார் இருக்கா? விளக்கு தேய்ச்சா பூதம் வரும், வழக்கு போட்டால் அமலாக்கத்துறை வரும். அப்போ அமலாக்கத்துறை வரத்துக்கு வழக்கு போடணும்ல, அந்த இடத்துல யார் இருக்கா? தாவேகா. அதனால தான் இப்போ தாவேகா வந்து எதிரியாக பார்ப்பாரா? அவர் எதிரி இல்லைன்னு தான் சொல்லுவார். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் அந்த கோணத்தில் இருந்து தான் பார்க்கணும், சும்மா பேசிட்டு போகிறாருன்ற கோணத்தில் பார்க்கக்கூடாது. பின்னாடி என்ன காரணம் இருக்குது? சரி சார், முதலமைச்சராக விஜய் அவர்களுடைய முதல் டெல்லி பயணம் பிரதமர் அவர்களை சந்திச்சிருக்காரு, நிதியமைச்சர் அட்டர் ஃபெயிலியர். அட்டர் ஃபெயிலியர். 4 கோரிக்கைகள் வச்சுருக்காங்க, அது மனு கொடுத்துட்டு வந்துட்டார். அதை இந்த மாதிரி கொடுத்துருக்கோன்னு சொன்னார். ஒரு முதலமைச்சர் ஒரு பிரதமர் சந்திப்பு 7 நிமிடங்கள் மட்டுமே நடந்தது என்பது இதுவரை எந்த முதலமைச்சரும் கிடையாது. நான் 10ன்னு கேள்விப்பட்டேன் சார். 7 அதான் 10ன்னா அப்படி போய் உக்காந்து கை குலுக்கிறது. பேச்சுவார்த்தை 7 நிமிஷம்ன்றது. அப்போது நம்ம மு.க. ஸ்டாலின் கூட ரொம்ப நேரம் இருந்திருக்காப்புல. ஏன்னா கூட்டு போன ஆளுங்க அதுன்னு பேசி ஏதாவது அப்புறம் அவர் படிப்பார் அந்த கோரிக்கையை, அது இதுன்னு ஓடிச்சு. வந்து வெளியில் பேட்டியும் கொடுத்துக்கிறாப்புல, கேள்வியும் பதிலையும் வாங்கிக்கின்னு அந்த மாதிரி செட்டப் பேட்டிலாம் கொடுத்துருக்காரு. ஆனால் இவர் அதையும் கொடுக்கல, பேட்டியும் கொடுக்கல. அது ஒரு பேசு பொருளாக மாறுது. ஆமாம். அப்போ இது ஒன்று. பிஎம்ஐ சந்தித்தப்போ
பிஎம்மு இவரை பாராட்டிட்டு ஒரு புதுசாக வந்திருக்கீங்க, அதிரடியாக வந்திருக்கீங்கன்னு பாராட்டிட்டு இருக்காரு. சந்தோஷப்பட்டு சிரிச்சிருந்திருக்காப்புல. அடுத்த கேள்வி, ஒய் காங்கிரஸ்? எது காங்கிரஸ் அப்படின்னு கேட்டிருக்காரு. சொல்லணும்ல, எது காங்கிரஸ்னா முதல்ல ஏடிஎம்கே தானே வந்து கேட்டேன், அவர் யோசிச்சிருந்தா அதனால் அவங்க டக்குன்னு ஆதரவு கொடுத்தாங்க. என்ன பண்ணுறது, அதான் பிடிச்சிக்கணும். நீங்கள் ஒழுங்காக இருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்குமா? ஒய் டிஎம்கே அப்படின்னு இவர் திருப்பி கேட்டிருக்கணும். நீங்கள் உடனே எங்கள் ஆட்சியை கவுக்கிறதுக்கு டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணி போனாங்கல்ல, அந்த சூழ்நிலை தான் நாங்கள் என்ன சார் பண்ண முடியும்? அடுத்த கட்டம் அதான் போய் நகர முடியும். பேசணுங்க. கேட்டுக்க போகிறாரு. இந்த முடிவை எப்படி எடுத்தீங்க? இப்போ அவங்க எடுக்கும்போது எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குல்ல. ஏன்னா காங்கிரஸ் முக்து பாரத்துன்னு தாண்டி காங்கிரஸ் முக்து தமிழ்நாடுன்னு தான் பாஜக பார்க்குது. அப்போ காங்கிரஸ் ஒன்றும் இல்லாமல் போகிற நேரத்தில் அதுக்கு மீண்டும் உயிர் வந்துச்சு. துளிர் விடுற மாதிரி. துளிரா மரமாக முளைச்சி போகிற அளவுக்கு. அப்போ அந்த கோபம். அப்புறம் அடுத்தது கேட்டிருக்காரு, யூ ஹேவ் ஸோ மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அப்புறம் எதுக்கு நீங்கள் காங்கிரஸை செலக்ட் பண்ணீங்கன்னு கேட்டிருக்காரு. அப்போது என்ன சொல்லணும், என்ன ஸோ மெனியா இது ஆப்பர்ச்சுனிட்டிஸ்? இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போய் அவங்க கழட்டி விட்டாங்க. அப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைச்சிட்டு 120 எம்எல்ஏகளை வச்சுட்டு பண்ணலான்னு நினைக்கிறாங்க. அப்போ என்ன தான் பண்ண முடியும் அப்படின்னு. அப்போ அவர் என்ன சொல்லியிருப்பார், நீ காங்கிரஸில் போனனால தான் நாங்கள் இந்த ரூட் எடுத்தோம் அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஓரளவுக்கு நீங்கள், நான் இப்போ சொல்கிற தோணிக்கினிலாம் இல்லைங்க எங்கள் அரசியல் சூழ்நிலை இந்த மாதிரி விஷயம். ஆனாலும் காங்கிரஸ் கூட உறவு இருந்தாலும் இந்த ஆட்சி தொடர்றதுக்காக நாங்கள் பண்ணுறோம். அதே நேரத்தில் அதிமுகவோடையும் நாங்கள் நல்ல உறவு வச்சுருக்கோம். நாங்கள் நடுநிலையாக தான் போய்கிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் மத்திய அரசோட ஒரு இணக்கமான உறவை நாங்கள் பேணணும்னு நினைக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு ஒரு டபுள் இன்ஜின் சர்க்கார் மாதிரி நீங்கள் உதவி பண்ணணும். அதுதான் நான் எதிர்பார்க்குறேன். அதெல்லாம் பேசணும்ல. இவர் 2வது கேள்விக்கும் சிரிச்சிட்டே கம்மிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் நீடிக்கும் அந்த பேச்சு? இதனால தான் அமித்ஷா அவர்களை சந்திக்கலையோ? அமித்ஷா வந்து 2-3 காரணம் சொல்கிறாங்க. அவர் அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்க, குஜராத்து ப்ரோக்ராமு மறுக்கலை, நேரம் கொடுக்க முடியல அப்படின்ற மாதிரி இது பண்ணுறாங்க. அது ஒரு பக்கம். அதை விடுங்க, சோனியா காந்தி கூட ராகுல் நைட் டின்னர் ஏங்க ரத்தாச்சு? அது சொல்லுங்கள். இன்னைக்கு அவர் அங்கே தானே இருக்கணும். ஏன் ரத்து பண்ணிட்டு வந்துட்டாரு? ஸ்டேஜில் கை வணக்கம் சொல்ல அந்த கோபமோ? அது இவங்க தரப்புலாம் சொல்கிறாங்க. கர்நாடகா பிரச்சனை, அந்த ரீஷஃபிள், இது இந்த மாதிரிலாம். மேகதாட்டு இல்லை, இந்த ரீஷஃபிள், இந்த விஷயங்கள்லாம். அதான் 4 கோரிக்கையை பிரதமர்கிட்ட மனுவாக கொடுத்துட்டேன்றாங்களே, மேகதாட்டு உட்பட. நிதியமைச்சர்கிட்ட என்ன பேசினார், என்ன கொடுத்தாருன்னு தெரியல. எவ்வளோ நேரம் பேசினார், என்ன கேட்டார், என்னென்ன இது பேசியிருக்காங்கன்னு தெரியல. அதனால் அது இனிமேல் தான் வரும். அதை நம்ம நாளைக்கு கூட பேசலாம். பிரதமர்கிட்ட இதான் நடந்திருக்குது. ரொம்ப பெருசாக பேசலை. பிரதமர்கிட்ட பேசியிருக்கணும். கிடைக்கிறதே பெரிய விஷயம் இல்லை, அப்பாயின்மெண்ட். அதே மாதிரி நாளை பின்ன உள்துறை அமைச்சர்கிட்ட கிடைக்கலாம். அப்போ மற்ற விஷயங்கள் பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த பிரயாணம் ஃபெயிலியர். கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டாரோ? இருக்கலாம், மிஸ் பண்ணியிருக்காரு. பிரதமர் கேட்கும்போது நீங்கள் பேசணும்ல, கோரிக்கைகளும் பேசணும். உங்களுக்கு ஆங்கிலம் என்ன பிரச்சனையா? ஆங்கிலத்தில் சரளமாக பேசுவார், தெரியும்ல விஜய். அப்புறம் என்ன பிரச்சனை? பிரதமரும் பேசுவார் ஆங்கிலம். ஹிந்தி, விஜய்க்கு ஹிந்தி தெரியுமான்னு தெரியாது, எனக்கு தெரியாது. இல்லையாடா, நீங்கள் ஒரு ஆளை கூப்பிட்டு போயிட்டு நடுவில் உட்கார வச்சு மீடியேட்டர் பண்ணியிருக்கலாம். அதிகாரிகள் வச்சு பேசியிருக்கணும். அந்த மாதிரி பல இது இருக்குது. என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அதை நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ எம்ஜிஆர்னா நாஞ்சில் மனோகரனை வச்சுருந்தார், பெரிய லாபி டெல்லியில். இந்திரா காந்தியை 80க்கு தோற்ற பிறகு மீண்டும் எம்ஜிஆர் ஆட்சியை கலைச்சிட்டு எம்ஜிஆர் மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு எம்ஜிஆர் எடுத்த நடவடிக்கை இந்திரா காந்தியை எப்படியாவது பிடிச்சி போடணும், காங்கிரஸை அதிமுக கூட்டணியில் கொண்டு வரணும். அதுக்கு பெரிதும் பயன்பட்டவர் நாஞ்சில் மனோகரன். சாரி, அப்போ 80க்கு முன்னாடி நாஞ்சில் மனோகரன், 80ல் நாஞ்சில் மனோகரன் இங்கே போயிட்டார். அதுக்கப்புறம் அவர் பண்ருட்டி ராமச்சந்திரன் மற்றவங்க எல்லாரையும் வச்சுக்கிட்டு அவர் பெரும் முயற்சி எடுத்து பண்ணார். அது லாபி டெல்லியில் செட் பண்ணார். ஜெயலலிதாவும் பெரிய லாபிஸ்ட் டெல்லியில், அவங்களே தனிப்பட்ட முறையில். அதுக்கப்புறம் அவங்க இதில் தம்பிதுரை மற்றவர்கள் இதெல்லாம் பயன்படுத்தினாங்க. கலைஞர் இதில் பிரில்லியண்ட்டு. நாஞ்சில் மனோகரன் மறுபடியும் தூள போட்டுக்கினார் 80ல். அவர் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் முரசொலிமார் பண்ண ஆரம்பித்தார். அதற்கு பிறகு இவர் டிஆர் பாலு
தயாநிதி மாறன், டிஆர் பாலு இப்படி ஒரு மாதிரி லாபி. இப்போ கனிமொழிலாம் பண்ணுறாங்க. அதே மாதிரி அதிமுகவுக்கு தம்பிதுரை இருக்காங்க. தாவேகாக்கு யார் இருக்கா? டெல்லி லாபின்றது எல்லா மத்திய அமைச்சரோடையும் லிங்க்ல இருக்கணும். பிரதமர் கூடயும் லிங்க்ல இருக்கணும். அவர்கள் எண்ண ஓட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு தலைமைக்கு தெரிவிக்கணும். இது இல்லாமல் மத்திய அரசு அதிகாரிகளை பயன்படுத்தணும். அவர்கள் மூலியமாகவும் சில விஷயங்களை பொலிட்டிக்கலாக இல்லாமல் உங்களுக்கு ஒரு அரசு ரீதியாக இந்த இது வேணும் அது வேணும்னு கேட்டு வாங்கணும். இதெல்லாம் சேர்ந்து தான் அரசாங்கம். சும்மானா இப்போ இங்கே இது பண்ணுற மாதிரி ஏடிஎம்கேலேருந்து 90% வருவார்கள், நாங்கள் வந்து அப்படி அதெல்லாம் இல்லை. ஒரு அரசுக்கு பல பிரச்சனை இருக்குது. டாஸ்மார்க்கை எங்கேயோ போய் தொட்டிங்க, எங்கேயோ வெடிக்குது இல்லை? அதுவும் கரூரில் எப்படி வெடிக்குது? நம்ம 10 ரூபா வாங்கி சுகம் கண்டவங்க இன்றைக்கி பாட்டிலுக்கு 10 ரூபாவை கட் பண்ணோன்னா அந்த கோவத்தை வேறு மாதிரி காட்டுறாங்க. எப்படி காட்டுறாங்க? பாட்டில் ரிட்டர்ன் வாங்குறாங்களே 10 ரூபா, பாட்டில் ரிட்டர்ன் கொடுத்தா 10 அதை எங்களுக்கு வேலைப்படு அப்படின்ட்டு கிளப்புறாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு மாவட்டத்துக்கு ஒரு 2 இடம் வைங்க, குடவுன் மாதிரி, அதுக்கு ஒரு 10 பேரை வேலைக்கு அமர்த்துங்க. இல்லை தனியார்கிட்ட கொடுங்க அவுட் சோர்ஸில். ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா, உங்களுக்கு 2 ரூபா, கவர்மெண்ட்டுக்கு 8 ரூபா. எவ்வளோ பாட்டில் வாங்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீ உங்கள் கமிஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சம்பளம் கம்பளம்லாம் அதிலே பார்த்துக்கணுன்னு யார்கிட்டயாவது ஒப்படைங்க. ஏன் அவங்கள்ட்ட போய் தொல்லையை கொடுக்குறீங்க? அவன் இதை விற்கிறத பார்ப்பானா? பாட்டிலுக்கு 10 ரூபா 20 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறத பார்ப்பானா? பாட்டிலை வாங்கி போட்டு அதுக்கு ஒரு 10 ரூபா கொடுக்குற வேலையை பார்ப்பானா? அதை காரணமாக சொல்கிறேன். 2 குடோனு, பெரிய குடோனு பாட்டிலுக்கு மட்டும் நீங்கள் எவ்வளோ வேணால் ஆள் போட்டுக்குங்க. ஒரு அதாவது நிறுவனத்துக்கு கொடுத்தீங்கன்னா அதை எடுத்து பண்ணி கொடுத்து எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? ஒரு பாட்டிலுக்கு 2 ரூபா கமிஷனாக அவனுக்கு லாபம் தானே. அதெல்லாம் இவங்க அப்படி மாற்றிலாம் யோசிக்க மாட்டாங்க, அதிகாரியும் யோசிக்க மாட்டாங்க. அதனால் இப்போ பாருங்கள், போராட்டங்கள் வேறு மாதிரி வெடிக்குது. விவசாய கடன் தள்ளுபடி, நபார்டு வங்கிகிட்ட பர்மிஷன் வாங்கணுமா கடன் தள்ளுபடிக்கு? ஏன்னா 10,000 கோடி ரூபா கடன் கொடுத்துருக்கோம் கூட்டுறவு வங்கிகள், இவங்க தள்ளுபடி பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த 10,000 கோடியை கூட்டுறவு வங்கிக்கு கவர்மெண்ட் செலுத்தணும்ல. ஆமாம். 5 வருஷமாக செலுத்த மாட்டாங்க. அப்போ கூட்டுறவு வங்கி என்ன ஆகும்? கூட்டுறவு வங்கிகள் இயங்குவதே வட்டியை நம்பி தான். இப்போ அந்த கடனை கவர்மெண்ட் எடுத்துக்காமல் விவசாயிகள்கிட்டே அப்படி இருக்குன்னா விவசாயிகள் விவசாயிகள்கிட்ட வட்டி போட்டு வாங்கலாம். அதுதான் அவங்களுக்கு லாபம். நீங்கள் கடன் தள்ளுபடி பண்ணிட்டேன்னு அவங்கள அமுச்சு விட்ருவீங்க, இங்கே பணத்தையும் கொடுக்க மாட்டீங்க. அசலையே கொடுக்கலன்னா வட்டி எங்கே போய் உங்கள்கிட்ட வாங்க முடியும்? அங்கே தான் நபார்டு வங்கி தலையிடுது. 60 நாளைக்குள்ளே நீ செட்டில் பண்ணணும். அறிவிக்கிறியா? நீ கொடுத்துக்கோ, என்னன்னா பண்ணிக்கோ. 60 நாளைக்குள்ளே அந்த பணத்தை நீ இங்கே கூட்டுறவு வங்கி கொடுத்துடணும். இது பார்த்து உஷாராயிட்டாங்க. யார்? டிஎம்கே. இந்த தடவை எந்த இதுவும் கோரிக்கையெல்லாம் அவங்க வைக்கல. ஏடிஎம்கே வாக்கு கொடுத்துட்டு 60 நாளைக்குள்ளே பணம் கட்டணுமா? 12,000 கோடி விவசாய கடன் தள்ளுபடி. ஐயோ சிக்கலாச்சுன்னு அந்த கோரிக்கையே நிறைவேற்றலை. டிஎம்கே வந்து தலையை கொடுத்தாங்க, அந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றி அறிவிச்சிட்டாங்க, அதை தள்ளுபடின்னு அறிவிச்சிட்டாங்க. ஆனால் பணத்தை கொடுக்கல. அதுக்கப்புறம் தான் நபார்டு வங்கி இன்னும் டைட் பண்ணுச்சு. அதனால் இந்த தடவை டிஎம்கே உஷாராயிடுச்சு. ஏடிஎம்கேவும் இவரை தான் கொடுத்தாங்க. இவர் விவசாய கடன் தள்ளுபடின்னு சொல்லிட்டு இப்போ அறிவிச்சிட்டு தள்ளுபடி பண்ணியிருக்கலாம். ஒரு 15,000 கோடி வச்சுக்கோங்க, 2 மாதத்தில் கொடுக்கணும் அந்த காசை. எங்கேருந்து போவார்? அதனால் குறிப்பிட்ட அம்சம்னு இது பண்ணுறாரு. இப்போ விவசாய சங்கங்களை தூண்டி விட்டு அவங்க போராட்டம் நடத்துவாங்க. இன்னொன்று, பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கும் என்ன, நீ குறைந்தபட்சம் 1 லட்ச ரூபா, 2 லட்சம், 1,5 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா கடன் இருக்கும். அதுக்கு போய் 10,000 ரூபா கொடுத்தீங்கன்னா அது வட்டிக்கே போயிடும். ஆமாம். அது என்ன தள்ளுபடி அப்படின்னு இப்போ இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் வந்து சமாளிக்கிற அளவுக்கு இந்த கவர்மெண்ட் இருக்கணும். எம்ஜிஆரே நான் சொன்னேன்ல, விவசாயிகளை தூண்டி விட்டு, அப்போ நாராயணசாமி நாயுடு மிகப்பெரிய தலைவர் விவசாய சங்கத்துக்கு, இறங்கி ஒரு வழி பண்ணிட்டாங்க எம்ஜிஆர். அவரை போய் பர்மிஷன் கட்டி எம்ஜிஆர் போய் பார்த்தாரு அவரை. நல்லா நடந்தது. அதனால் விஜய் வெறுமனே இந்த அதிகாரிகளை நம்புறதோ இதெல்லாம் கிடையாது. நல்ல ஆட்சின்னா டெக்னிக்கலாக ரொம்ப கொண்டு போக வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது. நீங்கள் எனக்கு என்னென்னு எடுத்தங்கவுத்தன்லாம் சிலதெல்லாம் பண்ணால் வேறு எங்கேயாவது வெடிக்கும். டெல்லி இடத்துல ஓட்டையை மூடினீங்கன்னா எங்கே பலகீனமாக இருக்குதோ அங்கே பீச்சிட்டு அடிக்கும். அப்போ ரொம்ப டெக்னிக்கலாக இது பண்ணி எல்லாரோடையும் கலந்து ஆலோசித்து அதிகாரிகள் சொல்கிறது அப்படியே கேட்காம வேறு யார்கிட்டயா கூட கேட்கலாம். தெரிந்த அரசியல்வாதிகள், அது அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும், தொடர்பு வச்சுக்கலாம். இதில் எப்படி பண்ணலாம் ஏது பண்ணலான்னு கேட்கணும். மூத்த பழைய ஐஏஎஸ்ங்க இருப்பாங்க, அவங்கள கேட்கணும். இப்போ எடப்பாடி பழனிசாமிலாம் பழைய தலைமை செயலாளர் ஒரு ஆலோசகராக வச்சுருக்காரு, சண்முகம். அந்த மாதிரி அந்த சண்முகத்தையே கடன் வாங்கிக்கலாம் நீங்கள்.
இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணாதான் முடியும். டெல்லி பயணம் கூடவே வந்து யாருமே அமைச்சர்கள் யாரும் போல, அதிகாரிகள் மட்டும்தான் கூட போனதா. போனாரு வந்தாரு அவ்வளவுதான். பெருசாலாம் ஒன்றும் இது இல்லை. காங்கிரஸ் ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தி ஏன் பார்க்கல அப்படின்னு கேள்வி வருது. கிறிஸ்டோபர் திலக் என்ன சொல்லியிருக்காருன்னா 11ஆம் தேதி யார் அவரு கிறிஸ்டோபர் திலக்கு? எம்பி சார். எம்பி தான். அவர் யாரு? மற்ற தலைவர்கள் எங்கே போனாங்க? இல்ல சமீப காலமா அவர் தான். சிதம்பரமும் எம்பி தானே? ஆமா. சிதம்பரமும் ஆமா. அவரு எங்கே இருக்கிறாரு? ஜோதிமணி எம்பி தானே? சசிகாந்த் செந்தில் எம்பி தானே? சமீப காலமா அவர் தானே சார் கொடுத்துட்டு அதை இருக்காரு. தான் கேட்குறேன். என்ன கதை இது? காங்கிரஸுக்கு எத்தனை வாய் இருக்கு? ஒரு வாய் தானே சொல்லணும். ஒன்று செல்வ பிறந்தகை சொல்லணும், இல்லை டெல்லியில் யார் அவங்களும் ஒரு குழு போட்டிருக்காங்களே சார். இப்ப. சோடங்கர் சொல்லணும், சோடங்கர் சொல்லணும், இல்லை ஏதாவது ஒன்று பண்ணணும். மாணிக் தாகூர் யாராவது மூத்த இதுன்னா இவர் சிதம்பரம் தான் சொல்லணும், இல்லை அவர் மகன் இருக்கார். இந்த மாதிரி நேற்று வந்தீங்க, ராகுல் காந்தி கூட இருக்கீங்க, அவ்வளோதான் உங்கள் தகுதி. அதை தாண்டி நீங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு வச்சுக்கிட்டு பதில் சொல்கிற அளவுக்கு என்ன கதை? இவர் சந்திக்காததுக்கு சோனியா வீட்டில் விருந்துக்கும் இவர் போகாததுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அவர் இருந்து அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கணும். அவர் உடனடியாக டெல்லி தமிழ்நாடு திரும்பிட்டார் அப்படின்னு அவசரம் ஏன் ரத்தாகுது? இதான் என்ன காரணம்? அது சொல்ல காணும். நிதி ஆயோக் கூட கலந்துக்கிறதுக்கு அவர் வருவாராம். முதல்வர் வருவார்னு உங்கள்கிட்ட சொன்னாங்களா? ஏன் நம்ம திமுக முதல்வர் மாதிரியே நான் போக மாட்டேன் அப்படின்னு முடிவெடுத்தா என்ன பண்ணுவீங்க? அப்போ இவர் உட்காந்து சொல்லுங்க. அதாவது இவங்க சொன்னாலும் பரவாயில்ல. புஷி ஆனந்த் சொல்கிறாரு, பொதுச் செயலாளர் தலைவர் வந்து இது விஷயமாக அடுத்து நிதி ஆயோக் கூட்டத்திற்கு போகும்போது காங்கிரஸ் தலைவர்கள் வீட்டில் சந்தித்து பேசுவார், உணவு அருந்து விட்டு வருவார் அப்படின்னு சொன்னால் அது நியாயம் இருக்குது. விஜயுடைய குரலாக பொதுச் செயலாளர் பேசுகிறாரு, இல்லை ஆதவ அர்ஜுனா சொன்னால் கரெக்டாக இருக்கும், இல்லை சிடி நிர்மலா சுகுமார் சொன்னால் கூட கரெக்டாக இருக்கும். இவர் யார்? இவர்கிட்ட வந்து விஜய் சொன்னாரா நிதி ஆயோக் கூட்டத்துக்கு வரும்போது பார்த்து பேசுகிறேன்னு? தான் யாராவது ஒருத்தர் சம்மந்தம் இல்லாத எங்கேயாவது பேசுவாங்க. அப்போ ஜோதிமணி ராகுலுக்கும் இவருக்கும் சண்டை, அதனால தான் சாப்பிடலன்னு சொன்னால் அப்போ அதையும் எடுத்துக்குவீங்களான்னு கேட்குறேன். அதுக்குனால தான் அஃபீஷியல்னு சொல்கிறேன். உண்மையிலே அதுதான் உண்மை அதுதானே சார்? இல்லை, அவங்க அந்த கர்நாடகா மேட்டரில் பிஸியாக இருக்காங்க. இவர் வேறு இந்த இன்னைக்கு அமித்ஷா இது அப்பாயின்மெண்ட் கேன்சல் இல்லை, அப்புறம் எதுக்கு இருக்கணும்னு கிளம்பிட்டார் போல். நேற்று ஒன்று ஊட்டியிருந்தாங்க, சோனியா காந்தி வீட்டில் யாரெல்லாம் சாப்பிட்டாங்களோ அவங்க பதவியெல்லாம் எப்படி காலியாச்சு, சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன ஆனாங்கன்னு ஒருத்தர் விடாமல் 5-6 பேரை. ஒருவேளை அது ஏதாவது கூப்பிட்டு ஜோசியர் பண்ணிட்டு காதுல வந்து அவர் ஏதாவது சொல்லிட்டாரு நான் தெரியல. அவரும் கூட போயிருப்பார்ல. திமுக போலவே காங்கிரஸ்லயும் வந்து ஒரு குழு போட்டு உட்கட்சி பூசலை வந்து ஆராயறதுக்காக போட்டிருக்காங்க. அந்த குழுவும் சண்டை போட்டுன்னு இருக்கும். அந்த மெயினா குழுவில் ஒரு 5 பேரை போட்டால் அதில் 2 பேர் ஒரு சைடு 3 பேர் இன்னொரு சைடு இருந்து அவங்க சண்டை போடுவாங்க. ஆமா. அதை ஆராயறதுக்கு ஒரு குழு போடுவாங்க. அந்த குழு வந்து இங்கே என்ன பிரச்சனை, அந்த குழுவும் சண்டை போடும். அப்புறம் அதை ஆராயறதுக்குன்னா நீங்கள் கண்ணாடியில் 2 கண்ணாடி வச்சுட்டு நின்னீங்க வச்சுக்கிங்க, 100 கண்ணாடிக்கிற மாதிரி இருக்கும். ஆமா. அதுதான் காங்கிரஸ். நீங்கள் எத்தனை குழு போட்டாலும் பிரிக்க முடியாதது காங்கிரஸும் கோஷ்டி பூசலும். சேர்ந்தே இருப்பது காங்கிரஸும் கோஷ்டி பூசலும். சேராது இருப்பது காங்கிரஸ் உடைய கூட்டணி கட்சி தலைவர்கள், அதான் காங்கிரஸ்குள்ளே இருக்கிற தலைவர்கள். அப்புறம் என்னது, சண்டைக்கு இவர்கள், அந்த மாதிரி ஒவ்வொன்றா சொல்லலாம். ஆசைக்கு நீ அடி, இதுக்கு நான் அப்படின்னு வர. அந்த மாதிரி மெயினாக சொன்னதுக்கான காரணம் என்னென்னா, திரு செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து பணம் வாங்கிட்டு வேட்பாளர் நிறுத்தினார், அவர் இஷ்டத்துக்கு அவர் நிறுத்தினார் அப்படின்னு. யார் சொல்கிறா? ஜெயக்குமார்னு நினைக்கிறேன். ஜெயக்குமார். ஆமாம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து ஆராய்வோம், கேட்டு உங்கள் மேலே இப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு கேட்டு. இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு கட்சிக்குள்ளே பேசணும், எதுக்கு பொதுவெளியில் பேசுகிறீங்க? செல்வ பிறந்தகை காசு வாங்கிட்டு ஆளை போட்டாங்க. அதே செல்வ பிறந்தகை தலைமையில் தானே 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்தது. ஆமாம். அப்படியே 10க்கு 10 அடிச்சிங்கல்ல. அப்புறம் என்ன, காங்கிரஸ் இப்படி இதுவே தாங்க மாற்றி மாற்றி சொல்லிக்க வேண்டியது. ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் பொதுவெளியில் ப்ரெஸ் மீட் வச்சே பேசுவார். அதுவும் சத்தியமூர்த்தி பவன்லேயே பேசுவார். ஒருத்தர் வெளியே போயிடுவார் வேறு கட்சிக்கு, ஆனால் டெய்லி சத்தியமூர்த்தி பவன் வந்துட்டு போவார். அந்த கூத்துலாம் சாதாரணமாக நடக்கும். சூப்பர் சார், ரொம்ப அழகாக உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணீங்க. மீண்டும் ஒரு நேர்காணல் சந்திப்போம். நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மேலும் இந்த மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மைக்கேம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹை பட்டனை கிளிக் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற மைக்கேம் என்டர்டைன்மெண்ட் சேனலுக்கு உங்கள் ஆதரவு தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.